மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து சிறுதானிய உணவுகள்லேயே வந்து ரொம்ப முக்கியமானதும் நல்ல டேஸ்ட்டானதும் வரகு அரிசியை பயன்படுத்தி ஒரு சூப்பரான பாயாசம் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் செய்யக்கூடிய பாயாசம் வந்து வரகு அரிசியும் அப்புறம் வந்து பாசிப்பருப்பும் சேர்ந்து வரகு பாசிப்பருப்பு பாயாசம் பண்ண போகிறேன். இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சீக்கிரமே பண்ணிடலாம். வாங்க இந்த சூப்பரான பாயாசத்தை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து குக்கரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு வரகு அரிசி சேர்க்குறேன். இதே மெஷர்மெண்ட்டில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்க்குறேன். ரெண்டுமே வந்து ஒரே அளவு தான். வரகரிசியும் பாசிப்பருப்பையும் குக்கரில் சேர்த்த பின்னாடி இதை வந்து நல்லா 2-3 தடவை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா அலசிட்டு தண்ணியை கீழே ஊற்றிட்டு இதில் வந்து 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வைக்க போகிறேன். 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதை மூடி வச்சு ஒரு 4-5 விசில் விட்டு நல்லா வேகட்டும். வரகு அரிசி வந்து நல்லா வந்து குழைய வேகட்டும், அது வரைக்கும் வேக வச்சிடலாம். ஒரு 4 விசில் போன பின்னாடி ப்ரெஷர்லாம் போன பின்னாடி முடியை திறந்து பார்க்கலாம். சூப்பராக வந்து அரிசியும் பருப்பும் வெந்துருச்சு. இந்த மாதிரி வந்து அரிசியும் பருப்பும் நல்லா வந்து குழைய வேகணும், அப்போ தான் வந்து பாயசத்துக்கு நல்லாயிருக்கும். இது இருக்கட்டும். அடுத்ததாக வந்து வெல்லத்தை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்க்குறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ வந்து இனிப்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்குங்க. இதை சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைய வச்சுக்க போகிறேன். இது வந்து ரொம்ப இந்த கம்பி பதம் வரணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. வெல்லம் வந்து எல்லாமே நல்லா கரைஞ்சா போதும். நல்லா கொதித்து கரைஞ்ச பின்னாடி இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்க போகிறோம். அப்போ தான் வந்து வெல்லத்தில் வந்து எந்த கல்லும் மண்ணும் இருக்காது. எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்தாச்சு. வெல்லத்தை சேர்த்த பின்னாடி வரகரிசி வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதனால் வந்து கட்டியே இல்லாத அளவுக்கு நல்லா வந்து அடுப்பை சிம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கணும். குட்டி குட்டி கட்டியெல்லாம் வந்து நல்லா உடச்சி விட்டுறலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இது வந்து 1 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்புறமா வந்து நல்லா திக்காக 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வந்து ஒரு கொதி வந்த பின்னாடி இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். ஏலக்காய் பொடி சேர்த்தோன்னே பாயாசம் இன்னும் நல்லா கமகமன்னு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. சேர்த்த பின்னாடி இதில் வந்து முந்திரி பருப்பு திராட்சையெல்லாம் வந்து வறுத்து சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு குட்டி கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். நெய் கொஞ்சம் உருகின பின்னாடி இதில் வந்து முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு இருக்கும், இதை சேர்க்குறேன். முந்திரி பருப்பை சேர்த்து இது வந்து நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் அடுப்பை வந்து சிம்லேயே வச்சு வறுத்துக்குங்க. பொன்னிறமாக வந்த பின்னாடி இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு 10 திராட்சையை சேர்க்குறேன். திராட்சையும் வந்து நல்லா வறுபட்டு கொஞ்சம் ஊதி வரட்டும். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரெடியான வரகு பாசிப்பருப்பு பாயாசத்தில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாங்க. இவ்வளோதாங்க, சூப்பரான நல்ல ஆரோக்கியமான வரகரிசி பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வரகரிசி பாசிப்பருப்பு பாயாசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சீக்கிரமே செஞ்சிடலாம். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறந்துடாமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கடைசியாக வந்து இந்த வரகரிசி பாசிப்பருப்பு பாயாசத்துக்கு இன்னும் சுவையும் வாசனையும் கொடுக்குறதுக்கு கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்க்குறேன். அப்புறமா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்க பாதாம் சேர்க்குறேன். சூப்பராக வரகரிசி பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.